இன்னொன்னுலாம் கிடையாது, போ அதை போய் சாப்பிடு. மா எனக்கு ஒரு சாக்லேட் கொடுமா. உங்களுக்கா? இதை எடுத்துட்டு வரேன். மோனிகா இந்த சாக்லேட். ஹாய், 2 சாக்லேட். அம்மா எனக்கு இன்னொன்னு கொடுங்கம்மா. என்னங்கம்மா? வேணாமா? பரவாயில்ல, சாப்பிடுங்கம்மா. சரலா என்னங்கம்மா? மோனிகா குடிமா. அம்மா அங்க பாருமா. என்ன அங்க ஒண்ணுமே இல்லையம்மா? குடிக்கலாம். குடி. மோனிகா, மோனிகாக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வா வா உள்ள வா. அண்ணா, என்ன மோனிகா? இது என்னுடைய ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? என்ன யாருமே இல்ல, என்ன பைத்தியம் ஆயிட்டியா? அண்ணா நல்லா பாரு, என் பக்கத்துல இருக்கிறது உனக்கு தெரியல? நீ பைத்தியம் ஆயிட்டதான் நினைக்கிறேன். இந்த நாடகம்லாம் என்கிட்ட வேணாம், அப்புறம் உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் எடுத்து சேர்த்துருவேன். அண்ணா என்கிட்ட சத்தம் போடாத, அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துரும், உன்னை ஏதாவது பண்ணிடும். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வா வா ரூம்குள்ள வா, உனக்கு பைத்தியத்தை ஓட்டுறேன். என் ஃப்ரெண்டுக்கு சொல்ல கொடுக்குறாங்க, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு ஓடிடு. பாத்தியானா என்னோட ஃப்ரெண்ட் வந்துடுச்சு. இது யாரு? இனி நமக்கு தொல்லை கொடுக்க யாருமே இல்ல. வா போலாம். இந்த வீடியோட செகண்ட் பார்ட் உங்களுக்கு வேணுமா? அப்பனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். மோனிகா என்ன ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலையே? ரொம்ப நாள் ஆச்சே. மோனிகா பேக் கொடுமா. மோனிகா என்னம்மா, ஏன் கோவமா இருக்க? உங்ககிட்ட எவ்வளவு நல்ல சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன், இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல. கொஞ்சம் பொறுத்துக்கமா, நான் அப்பா கிட்ட சொல்லிருக்கேன், சீக்கிரமா அப்பா வாங்கி கொடுத்துருவாருமா. இதே அப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருங்க. என்னாச்சுமா? தண்ணி. அம்மா அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா? ஏமா மைக் அடிச்சு விழுந்துட்டீங்க? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் தலை சுத்திடுச்சு, அவ்வளவுதான்மா. மோனிகா, நீ காலையில சாப்பிடாம ஸ்கூலுக்கு போன, உங்க அம்மாவும் காலில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படல, அதுதான் மயக்கடிச்சு விழுந்துடுச்சு. அம்மா இனிமேட்டு நான் உங்களை சைக்கிள் கேட்டு தொலை பண்ண மாட்டேமா. வாங்கம்மா முதல்ல சாப்பிடலாம். மோனிகா, உனக்கு பிடிச்ச ப்ரான் 65 பண்ணிருக்கேன், சாப்பிடுறியாமா? சரிம்மா. என்னம்மா சாப்பிடுமா. என்னம்மா ப்ரான் 65 சொன்னீங்க? இது உளுந்து வடை மாதிரி இருக்கு. மா, இது டிராகன் ப்ரான் 65 உனக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்கம்மா. गाइस எல்லாரும் இப்ப டான்ஸ்
டான்ஸ் ஆடுங்க. என்ன காய்ஸ், என்ன ஸ்டெப் போடுறீங்க? இப்போ நான் ஒரு வாட்டி தான் சொல்லி தருவேன், கரெக்டா பண்ணிட்டு ஆடணும், இல்ல உங்க முதுகு எலும்ப உடைச்சிருவேன், சரிங்களா? அமுகு டுமுகு அம்மாள் டுமா அமுகு டுமுகு அம்மாள் டுமா அமுகு டுமுகு அம்மாள் டுமா அமுகு டுமுகு அம்மாள் டுமா. அங்க என்ன பண்ணிருக்க? இங்க வா. ஆமா வரமா. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா ஏமா சும்மா கூப்பிட்டு தொலை பண்ணிட்டு இருக்க? நாங்க அங்க டான்ஸ் பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம். அங்க யாருமே இல்ல. யாருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? என்ன ஏமாத்திட்டு இருக்கியா? அம்மா உன் கண்ணு ஒழுங்கா திறந்து பாரு, அங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னுட்டு. ஃபர்ஸ்ட் நீ உன் கண்ணை எடுத்து போடு. இருங்க போடுறேன். அமுகு டுமுகு அம்மாள் டுமா. அம்மா நான் வந்துட்டேன். வந்துட்டியா? உன் பேக் கொண்டு வா. என்னம்மா வந்துதான் வராதமா பேக் கேக்குறீங்க? ஆமா, உன் பேக் செக் பண்ணனும். நேத்து விளையாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஆமாமா எல்லாம் அவனுக்கு முடிச்சா பார்க் போறேன்னு சொன்னியே. இப்ப பார்த்தா எல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இரு வரேன். என்ன பண்றது ஐடியா. ஒழுங்கா சொல்லு. நேத்து ஏன் என்கிட்ட போய் சொன்ன? இப்ப சொல்றியா இல்ல என்கிட்ட அடி வாங்குறியா? அம்மா இருமா, நான் மேஜிக் பென்சிலால ஹோம்வொர்க் எழுதினேம்மா, அது மிஸ் பார்த்த உடனே அதெல்லாம் மறந்துடுச்சுமா. ஓஹோ, எல்லாம் மறந்து போச்சா? யூடியூப் டிவி எல்லாம் பார்த்து என்கிட்ட கதை சொல்றியா? உன்ன மனசுக்கு வெயிட் பண்ண சொல்ல மாட்டேமா. அட வாழைப்பழம் நல்லா பழுத்துடுச்சே. இந்த பழத்தை இப்ப நம்ம பறிக்கலனா அப்புறம் உதிர்ந்து கீழே கொட்டிடும். இது உடனே எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுக்கணும். நம்மளால அதை பறிக்க முடியல. அட வாழை கொலை. அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு, இதையே பாத்துட்டு இருக்காரு. சரி என்ன பண்றாரு பாப்போம். யாரும் இல்ல, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட வேண்டியதான். எங்க வீட்டு வாழைத்தாரு எடுத்துட்டு போங்க, கொடுத்துட்டு போங்க போங்க. ஐயா பாப்பா, இது உங்க வீட்டு வாழைத்தாரா? ஐயா மனுஷன் நான் வந்துடுறேன். அப்பா வாழைத்தாரு எப்படியா இருக்கிறதுன்னு காத்துட்டு இருந்தேன், அவரே அறுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஜாலியா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்.